நீங்கள் அந்த பயணத்தில் செல்வீர்களா? நீங்கள் எதிர்பார்க்கலாமா அவருடைய இணைந்து மேடை? சின்னம்மா அவர்கள் தனியாக இப்பொழுது மக்களுடைய கருத்தை அறியதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த உங்களுக்கு 2 ஆண்டு காலம் தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற குழுவாக அமைத்து போராடி கொண்டிருக்கிறேன். ஆக 2 பேருடைய எண்ணமும் இலக்கும் ஒன்றுதான். இன்றைய பொழுது பேசியிருக்கிற கருத்துக்கள் எல்லாம் உதயகுமாரோடைய சொந்த கருத்து கிடையாது, ஏதோ எழுதி கொடுத்த கருத்து போல இருக்கு. சில தொண்டர்கள் கேட்டிருக்கேன். எடப்பாடி பழனிசாமியுடைய ஒப்புதலோட தான் பேசியிருக்காரு. உதயகுமாரை பத்தி அந்த கேள்வி கேட்கலாம் சொல்லிட்டாங்க. விமர்சனம் பண்றது இல்ல. அதிமுக சில தலைவர்கள் வந்து சசிகலாவை பத்தி பெருசாக விமர்சனம் பண்ணல. ஒரு சில தலைவர்கள் மட்டும் ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் யாராக இருந்தாலும். 2026 நீங்க எங்க சார் இருப்பீங்க? 2026 எலெக்ஷன்ல நீங்க எங்க சார் இருப்பீங்க? நான் ஏற்கனவே எப்படி சார் இருக்கும்? நான் ஏற்கனவே இது குறித்து உறுதியான என்னுடைய நிலைப்பாடை சொல்லிவிட்டு, என்னுடைய ரத்தம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய ரத்தம் என்பதை சொல்லிவிட்டேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய ஆட்சி, போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத ஆட்சியாக தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளில் வெளிப்பாடாக இருக்கிறது. மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். முதலமைச்சர் வந்து அமெரிக்கா பயணம் போறாரு, துணை முதல்வரா உதயநிதி ஸ்டாலின் வரப்போறதா சொல்றாங்க. தயவுசெய்து நீங்க மாண்பு முதலமைச்சர் தான் கேட்கணும்.